ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 51வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரத்திலே 51வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 41:51 சேர்ந்து வாசிக்க போகலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இன்னொரு விசை வாசிக்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த யோசேப்புக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவன் அந்த தேசத்திலே பல பாடுகளை பட்டான். பல பாடுகளை பட்டு இப்பொழுது அவனுக்கு திருமணமாகி ஆண்டவர் அவனை நினைத்து அந்த தேசத்திலே அழிந்து போவோம் என்று சொன்ன தேசத்திலே இனி நமக்கு வாழ்வே இல்லைன்னு நினைச்ச அந்த தேசத்திலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவனுக்கு பதவிகளை கொடுத்தது மட்டுமல்ல, வேதம் சொல்லுது ஆண்டவர் அவனுக்கு திருமண வாழ்க்கையும் அனுமதிச்சு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போது இந்த யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா, என் வருத்தம் யாவையும் என்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார். மறக்கும்படி பண்ணினார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த மறக்கிறது அப்படின்னு சொல்றது சில நேரத்திலே நமக்கு ஆசீர்வாத குறைவாய் சிலருக்கு தெரிஞ்சாலும், ஆனா நான் நம்புறேன் நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப ஆசீர்வாதமான ஒண்ணு என்னன்னா, நம்ம மறக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். சிலர் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப மறதி ஜாஸ்தியா இருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சில பொருட்களை தொலைக்கும் போது நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காக ஜெபம் பண்றது தவறல்ல. ஆனால் பொதுவாக சொல்ல போனா யார் ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாய் மறக்கிற குணம் உங்களுக்கு இருக்குதோ, மற்றவர்கள் செஞ்ச தீமைகள், இல்ல மற்றவர்கள் படுத்தின அவமானங்கள், இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த கஷ்டங்கள், இது எல்லாம் யார் ஒருவர் அதிகமாக மறக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துல சந்தோஷமாய் வாழ முடியும். அவர்கள் தான் இந்த உலகத்துல சுகமாய் வாழ முடியும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எதையுமே மறக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே உள்ளத்துக்குள்ள போட்டு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற நிறைய பேர் சரீரத்துல ரொம்ப சிக்காயிடுறாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளை சொல்றாரு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார். சோ இந்த யோசேப்பினிடத்திலே இருந்த 8வது அபிஷேகம் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த 8வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவனுடைய வருத்தம் எல்லாம் ஆண்டவர் மறக்கும்படி பண்ணினார். அவன் நினைச்சான், என் வாழ்க்கையில இந்த துக்கத்தை மறக்கவே முடியாது, இந்த 15 ஆண்டு காலத்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எத்தனை உயர்வு வந்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நான் பட்ட கஷ்டத்தை மறக்க முடியுமா? என் வாழ்க்கையில வந்த இந்த அவமானத்தை மறக்க முடியுமா? மறக்கவே முடியாதுன்னு நினைச்சிருப்பான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மறக்கும்படி பண்ணினார். இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த ஜெபத்திலே இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்ற வார்த்தை எனக்காக தான், என்னுடைய வாழ்க்கையில தான் என்னுடைய வருத்தத்தை மறக்கவே முடியல. பல ஆண்டுகளாய் ஏதோ ஒரு காரியத்தை இருதயத்துல போட்டு ஆண்டவருடைய பிள்ளை குமுறி கொண்டே இருக்கலாம். என்னால மறக்க முடியல பாஸ்டர். அதை மறக்கிறதற்காக
மறக்கிறதுக்காய் எத்தனையோ முயற்சி எடுக்கிறேன். அதை மறக்கணுன்றதுக்காகத்தான் நான் வெளியே போறேன். அதை மறக்கணுன்றதுக்காக தான் என் பிள்ளைங்களுடைய வீட்டில் போறேன். ஒவ்வொரு நாள் இதை மறந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால மறக்கவே முடியல. அது ஒருவேளை உங்களுடைய பிள்ளையினுடைய மரணமா இருக்கலாம். நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் இழந்த ஏதோ ஒரு நபராய் இருக்கலாம். நீங்கள் இழந்த பணமாய் இருக்கலாம். நீங்கள் இழந்த பொருளாய் இருக்கலாம். நீங்கள் இழந்த உங்களுடைய ஆசீர்வாதங்கள், இல்லை என்றால் உங்களுடைய பெரிய தகுதி, பெரிய படிப்பு, ஏதோ ஒன்றை இழந்து அதை மறக்கவே முடியாம இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் திணறி கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தை உன் தலை மேல நான் வைப்பேன். என்ன ஆசீர்வாதம்னா, உன் வருத்தம் யாவையும் நான் மறக்கும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு அநேகரை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், பிரதர், உங்க வருத்தத்தை மறக்கிற ஒரு நாள் சீக்கிரம் வரும். யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வருத்தத்தை மறக்கிறதற்கு ஒரு நாளை ஆண்டவர் கட்டளையிட்டார்ல, ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்தார்ல. உங்களையும் பார்த்து சொல்றாரு, உன் வருத்தத்தை மறக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன். ஆண்டவர் இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில இவன் வருத்தத்தை மறக்கிற அளவிற்கு அவனை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வச்சாரு. அவன் அந்த வருத்தத்தை சாதாரணமான மனுஷனாய், இல்லை என்றால் சாதாரணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருந்தானே, ஆனால் அவனால் அந்த வருத்தத்தை மறக்க முடியாது. எப்படி மறக்க முடியும்? அது ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாட்களும் அந்த இடத்துக்கு போகும்போது அவனுக்கு ஞாபகம் வரும். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த வருத்தமே மறக்கிற அளவிற்கு ஆண்டவர் எட்டாத உயரத்தில் அவனை கொண்டு போய் வச்சாரு. நான் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க என்னால என்ன கொடுத்தாலும் என்னால மறக்க முடியாது பாஸ்டர் நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய போறாரு தெரியுமா, அந்த வருத்தத்தை நீங்கள் மறக்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு கொடுப்பார். நீங்கள் நினைப்பீங்க, ஆனா உங்களுக்கு அது நினைவு வரவே வராது. நீங்க யோசிப்பீங்க, அது உங்களுக்கு நினைவு வரவே வராது. ஆனா இன்றைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை இருதயத்தின் ஆழத்துல அது ஆணி அடித்ததை போல பதிஞ்சிருக்கலாம். பாஸ்டர் மறக்க முடியாது, பாஸ்டர் மறக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சீக்கிரமாய் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொடுப்பார். நானும் அப்படித்தான் 2004 வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் என்றால் பெரிய போராட்டம். அந்த வருத்தத்தை மறக்கவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். 2014 வருஷத்துல ஆண்டவர் என்னை ஒரு சில பாதைகளில் நடத்தினார். அந்த பாதையை நான் எங்கு போனாலும் மறக்க முடியாதுன்னு தான் நான் நினைச்சேன். கண்டிப்பா மறக்க முடியாதப்பா. அன்றைக்கு திடீர்னு ஞாபகம் வரும். அது 2-3 வருஷம், அதை தாண்டி 2-3 வருஷத்துக்கு எப்போ அது ஞாபகம் வருதுன்னே தெரியாது. அது நினைச்சாலே ஒரு பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து வந்தோமே அப்படின்னு. நான் சாகிற வரைக்கும் அந்த சூழ்நிலையை மறக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ சில நேரங்களில் உட்கார்ந்து அதை நினைச்சு பார்க்கும்போது நான் கடந்து வந்த பாதை நிறைய எனக்கு ஞாபகமே இருக்கல. நான் நம்புறேன், ஆண்டவர் அந்த வருத்தத்தை எல்லாம் மறக்கிற வரைக்கும் இன்று என்னை ஊழியத்தில் நிறுத்தி இருக்கிறார். என்னை அப்படி நடத்தின கர்த்தர், என்னை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற அதே தேவனைத்தான் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். அவர் கல்லல்ல, அவர் மண் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. அந்த தேவன் தான் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல நேரடியா வந்து உங்களிடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. மகளே, உன் வருத்தத்தை நான் மறக்கும்படி செய்வேன். மகனே, உன் வருத்தத்தை நான் மறக்கும்படி செய்வேன். வெகு சீக்கிரத்தில் உன்னுடைய வருத்தம் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அபிஷேகத்திற்காய் எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? கையை மேல உயர்த்தி ஜெபிங்க. ஹalleluya. ஆண்டவரே, என்னால மறக்கவே முடியலப்பா. அந்த வருத்தத்தை மறக்கவே முடியல. நான் கடந்து வந்த பாதையை மறக்க முடியல. நான் இழந்ததை மறக்க முடியல. ஆனா இப்ப ஜெபிக்கும் போதே அநேகருக்கு கர்த்தர் ஹீல் பண்ண போறாரு. அநேகருக்கு அந்த அற்புதத்தை செய்ய போறாரு. நீங்க இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி ஜெபிங்க. ஹalleluya. ஆண்டவரே, அது மறக்கும்படி செய்யும். ஒருவேளை நீங்கள் செய்த தவறுகள், நீங்கள் செய்த பாவங்களை சத்துரு உங்களுடைய
கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து அதை மறக்கவே முடியல பாஸ்டர். என்னுடைய தப்பை நான் மறக்கவே முடியல, நான் செஞ்ச பாவத்தை மறக்கவே முடியல. ஆனா இன்றைக்கு இந்த ஜெபத்துல ஆண்டவர் அதை மறக்கிறதுக்கு ஒரு அற்புதத்தை செய்யட்டும். கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, யோசேப்பின் மேல இருந்த இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய கஷ்டங்களை மறக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக ராஜா, தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது உண்மை. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற சில வருத்தங்களை மறக்கிறதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். நீங்க முயற்சி எடுக்காம இருந்துடவே கூடாது. அதான் ஒரு விசை நம்முடைய திருச்சபையில ஒரு பிரதர் ஒரு சிஸ்டரை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு ஷாக்கான நியூஸ் அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய வீட்டிலே அவருடைய தம்பி ஒருத்தர் இறந்து போனாரு. அப்போ அந்த தம்பி இறந்து போகும்போது அவங்க ரொம்ப அந்த தம்பியை நேசிச்சாங்க. மனசுல அந்த தம்பியை குறிச்ச கவலை அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அப்போ 3 மாதங்கள் ஆயிடுச்சு. 3 மாதம் வரைக்கும் அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரவே முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு பார்த்து அப்படியே ட்ரெஸ்ஸை வச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாப்பிட்ட தட்டை எடுத்து வச்சு, ஐயோ என் தம்பி சாப்பிட்ட தட்டு, ஐயோ என் தம்பி போட்ட பேண்டு, ஐயோ என் தம்பி படுத்த கட்டில், இப்படின்னு ஒவ்வொன்றாய் 3 மாதம் எத்தனையோ பேர் அவர்களை மறந்திருப்பான்னு சொன்னாலும் அவங்க மறக்கவே இல்லை. கடைசியில் ஒரு ரொம்ப ஷாக்கான நியூஸ், 3 மாதம் தாண்டி அவங்க தத்துருவமா அவனுடைய தம்பியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க தூங்கும்போது அவங்க தம்பி அந்த கதவு ஓரத்தில் நிற்கிற மாதிரி பார்ப்பாங்க. அவங்க சாப்பிடும்போது அவங்க தம்பி நிற்கிறது மாதிரி பார்ப்பாங்க. கடைசியில் அவர்களுடைய மனமே அவங்கள்ட்ட இல்லாமல் போயிருச்சு. அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு பெரிய கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. திடீர்னு சொல்லுவாங்க, இதோ தம்பி நிற்கான், அதோ தம்பி நிற்கிறான். அப்படி யோசிச்சு அவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சோகத்தை ஆண்டவர் அனுமதிப்பாரையானால், ஏதோ ஒரு இழப்பை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிப்பாரையானால், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையே நினைச்சிட்டு வாழக்கூடாது, அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க கண்டிப்பா அதை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி எடுக்கணும். சரி, போனது போகட்டும், இனி என்ன செய்வது? அவ்வளவுதான், இழந்தது இழந்துட்டோம், இனி என்ன செய்வது? நடந்தது நடந்துருச்சு, இனி அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அதான் பெர்க்மன் ஐயா பாடும்போது ரொம்ப அழகா ஒரு பாட்டை பாடுறாரு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றைக்கே செய்திடுவார். தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுக்கு பிறந்த பிள்ளை மிகவும் வியாதியாய் இருந்தது, கேவலமாய் இருந்தது. உடனே அவன் என்ன பண்றான்னா, தேவ சமூகத்துல போய் அப்படியே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த பிள்ளையை எனக்கு காப்பாற்றி தாரும், இந்த பிள்ளையை எனக்கு காப்பாற்றி தாரும். ஆனா அது முடியல. அந்த குழந்தை இறந்து போயிருச்சு. அவர்களை அந்த குழந்தை இறந்து போன அந்த செய்தியை ராஜாவினிடத்துல கொண்டு கொடுக்கறதற்கு அவங்க ரொம்ப பயப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஐயோ குழந்தை உயிரோடு இருக்கும்போது அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாரு, உபவாசித்து அழுதார், சாப்பிடாம கிடந்தாரு. ஆனா இப்ப குழந்தை செத்துருச்சுன்னு கேள்விப்பட்டா இவர் என்ன சொல்லுவார்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் தயக்கத்தோடு இருக்கிறாங்க. யாரு போய் தாவீதினிடத்துல சொல்ல முடியும்? ஆனா அவங்க அரசல் புரசலாய் பேசுகிற அந்த செய்தியை காதுல கேட்ட உடனே தாவீது ராஜா கேட்கிறாரு, ஒருத்தனை கூப்பிட்டு, என்னப்பா குழந்தை என்னாச்சு? குழந்தை இறந்து போயிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, குழந்தை இறந்து போயிருச்சு. சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவர் தன்னுடைய இடத்தை விட்டு எழும்பி குளித்து கொண்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி சாப்பாடு கேட்டாராமா. சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டார். இதுவரையிலும் உபவாசித்து அழுதவர், இதுவரையிலும் உபவாசம் இருந்து ஜெபித்தவர், இப்போ சாப்பாடை கேட்டு அவருக்கு முன்னாடி வச்ச சாப்பாடை அவர் சாப்பிட்டாரு. உடனே எல்லாரும் கேட்குறாங்க, நீங்க செய்யறது என்ன?
எந்த விதத்துல நியாயமா இருக்குது? குழந்தை உயிரோடு இருக்கும் போது அதற்காக உபவாசித்து அழுதி, ஆனா இப்ப குழந்தை மரிச்சிருக்குது, நீங்க புசித்து குடிக்கிறீங்களே. உடனே அவன் சொன்னான், நான் இனி குழந்தையினிடத்திற்கு போவேனே அல்லாமல் குழந்தை என்னிடத்திற்கு திரும்பி வராது, திரும்பி வராது. நான் அநேக செய்தியில சொல்லி இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருத்தங்களை மனசுல வைக்காதீங்க, கஷ்டங்களை மனசுல வைக்காதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் நடந்த காரியம், என்றைக்கோ பேசின ஒரு காரியம், என்றைக்கோ இழந்த ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப மனசுல கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி அதை நினைக்கும் போதெல்லாம் அழுது, அதை யோசிக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் அப்படி அழவே கூடாது. அதான் யோபு சொல்லும் போது சொல்றாரு அப்படின்னா, எல்லாவற்றையுமே இழந்தான், தன்னுடைய சொத்து, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையுமே இழந்தான். எல்லாவற்றையும் அவன் இழந்தாலும் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் யாருமே இந்த உலகத்துல வரும்போது எதுவுமே நீங்க கொண்டு வரல. நீங்கள் உங்களுடைய தாயின் கற்பத்திலிருந்து பிறக்கும் போது நிர்வாணியாய் பிறந்தீர்கள், ஒன்னும் இல்லாம தான் பிறந்தீங்க. நம்ம எல்லாரும் தங்கத்தை போட்டுட்டு நம்ம எல்லாரும் பிறக்கல, இல்லைன்னா காரோட நம்ம நிறைய பேர் பிறக்கல, சொத்தோட நம்ம நிறைய பேர் பிறக்கல. நம்ம எல்லாருமே ஒன்றுமில்லாமல் தான் பிறந்திருக்கிறோம், எதுவுமே இல்லாம தான் பிறந்திருக்கிறோம். அதே போல இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நம்ம எதையுமே கொண்டு போறதில்ல, நகையை கொண்டு போறதில்ல, காரை கொண்டு போறதில்ல, சொத்தை கொண்டு போறதில்ல. சோ கர்த்தர் தான் கொடுத்தாரு உங்களுக்கு, ஆண்டவர் தான் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்தாரு. இப்போ ஆண்டவருடைய அனுமதி இல்லாம அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருக்காது. நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? நம்மை மறக்க முடியாத அந்த இதயத்தில் இருக்கிறவங்க, நீங்க தான் ஆண்டவரே கொடுத்தீங்க, நீங்க தான் ஆண்டவரே கொடுத்தீங்க, இப்ப நீங்க எடுத்தீங்க, உங்க நாமத்திற்கு ஸ்தோத்திரம், உங்க நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் அந்த துக்கத்தை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, மனசுலயே வச்சு நான் கவலைப்பட போறதில்லை. நான் யோசேப்பினுடைய காரியத்தை அடிக்கடி, யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபுனுடைய காரியத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு என்ன பண்றான் அப்படின்னா, யோசேப்பு கூட தன்னுடைய வருத்தத்தை மனசுல வச்சிருந்தாலும் வேலை செஞ்சான், எல்லாரிடத்திலையும் சகஜமா இருந்தான். ஆனா யாக்கோபு அப்படி இல்லை. தன்னுடைய மகன் இறந்து போனான் என்கிற செய்திய பிள்ளைகள் தனக்கு அறிவிச்ச உடனே அவன் அப்படியே ஒடுங்கிட்டான். அந்த ஆட்டினுடைய ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸை கட்டி பிடிச்சு, என் மகனே, என் மகனே, உனக்கு பதிலாய் நான் செத்திருந்தா நலமா இருக்குமே அப்பா, நான் செத்திருந்தா நலமா இருக்குமே அப்பா. அன்றைக்கு ஒடுங்கி போய், அன்றைக்கு மனசுல வேதனையோட கூட உட்கார்ந்தவன் கிட்டத்தட்ட 15 வருஷம் எதையுமே செய்யல, எதையுமே அவனால செய்ய முடியல. தன்னுடைய மகனை அவனால மறக்கவே முடியல. தன் மகனை இழந்தது அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. கடைசியில யோசேப்பு உயிரோட இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே 15 வருஷம் உயிர்ப்பிக்க முடியாத அந்த ஆவி திரும்ப உயிர்ப்பித்தது. பார்வோனுக்கு முன்பாய் போய் நிற்கிறான். பார்வோன் கேட்கிறான், உன் வயசு என்ன, உங்க வயசு என்னன்னு கேட்கிறான். அவன் சொல்றான், என் வயசு இத்தனை இருந்தாலும் என்னுடைய கொஞ்ச வருஷங்கள் பாதியும் வருத்தமும் சஞ்சலவுமா இருந்துருச்சு. நான் ரொம்ப துக்கப்பட்டேன். யாக்கோபு வயதான காலத்துல ரொம்ப பலவீனமானார். காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய மகன் இழந்து போன துக்கத்தை தான் மறக்காம மனசுலயே வச்சிருந்ததுனால அவரால் வேற எதையுமே செய்ய முடியல. அதுவும் நடக்காத ஒரு காரியத்திற்காக. இன்றைக்கு இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக மறக்க முடியாமல், அதை மறக்காமல் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை யோசித்துக் கொண்டே இருப்பீர்களே, ஆனால் ஒரு நாள் அது அற்புதமாய் நடக்கும். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார்.
ஒரு நாள் அந்த காரியம் ஒண்ணும் இல்லைன்னு வந்துடும். ஒரு நாள் அந்த துக்கம் ஒண்ணும் இல்லைன்னு வந்துடும். நீங்க ஒண்ணும் இல்லைன்னு வரும்போது நீங்க இத்தனை நாளும் துக்கப்பட்டு 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 உங்க சரீரத்தை கெடுப்பீர்களே ஆனால், கவலைப்பட்டு உங்க சரீரத்தை கெடுப்பீர்களே ஆனால், நான் நம்புறேன் அடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கையில கொடுக்கும் போது உங்களால சரியா அதை செய்ய கூட முடியாது. சரியா அதை செய்யக்கூட முடியாது. சோ இன்றைக்கு காலையில ஒரு தீர்மானத்தை எடுங்க. வருத்தங்களை என் மனசுல நான் வைக்க போறதில்லை. இழப்புகளை என் மனசுல நான் வைக்க போறதில்லை. நிறைய பேர் யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தைய மனசுல நினைச்சு 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 பாஸ்டர் இப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான். நான் நம்புறேன் அவன் பேசின வார்த்தைய ஆண்டவர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. அவங்க பேசின வார்த்தையை திரும்ப 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 ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் சமூகத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும், என்னுடைய காயங்களை ஆற, என்னுடைய மனதிலே இருக்கிற வருத்தங்களை எல்லாம் மறக்கிறதற்கு எனக்கு ஒரு உதவியை செய்யும். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீங்க தப்பிச் செல்ல வழி செய்வார், நான் தப்பிச் செல்ல வழி செய்வேன். சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். சுவே கலங்கிடவே, ஓ கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், உன் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி பண்ணுவேன். கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உங்க வருத்தங்களை மறக்கும்படி பண்ணுவாரு. ஆனா நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி என்னன்னா, எல்லாத்தையும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் உங்க மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது. சரி, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, மறந்துருங்க. திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாதீங்க. நீங்க ஞாபகப்படுத்த படுத்த படுத்த அது உங்களுடைய இருதயத்துல காயமா இருக்கும். ஆண்டவர் தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களை ஆசீர்வதிச்சிட்டார்ல, ஆண்டவர் தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார்ல.
இன்றைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலை எல்லாம் மாத்திட்டார்ல, இன்னும் ஏன் அவங்க வருத்தப்படுத்தினதையே மனசுல நினைக்கணும்? நான் நம்புறேன், யோசேப்பு 15 வருஷம் தாண்டதற்கு பிறகு, ஆண்டவர் அவனை உயர்த்தினதுக்கு பிறகு, அந்த வருத்தத்தை தன்னுடைய மனசுல அவன் வைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் உயர்த்தினதுக்கு பிறகும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு பிறகும், அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறைய அவங்களுக்கு கொடுத்ததற்கு பிற்பாடு கூட இன்னும் அந்த வார்த்தைய மனசுல வச்சிருக்கலாமா? இன்னும் நடந்த அந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கலாமா? ஆண்டவர் தான் இன்னைக்கு மாத்திட்டாரே, ஆண்டவர் தான் இன்னைக்கு உயர்த்திட்டாரே, ஆண்டவர் தான் இன்னைக்கு தந்துட்டாரே, நீங்க மறக்கலாம்ல? மறக்கலாம்ல? அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் முயற்சியோட போங்க. ஆண்டவரை எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, மனசுல இது ரொம்ப பாரமாக்கிடக்கூடாது, இருதயத்தை பாரமாக்கிடக்கூடாது, லகுவா விட்டுருங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை அவங்க திட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்க திட்டாங்க. உங்களுக்கு அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க. சோ எனக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் இன்னைக்கு தருவாரு. மறக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் இன்னைக்கு கட்டளையிடுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள்.